எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இப்படியும் யோகா செய்து பாருங்கள். பாருங்களேன், நான் 14 வருஷமாக இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 7 வருஷமாக இந்த யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேருக்கு நானும் யோகா பண்ணுறேன் அப்படின்னு. அதில் ஒரு வயசான அம்மா நான் சொல்லியிருக்கேன், பாடியில் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் கடந்த ஒரு 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ள வரைக்கும் நான் அவங்களுக்கு யோகா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆத்மாவை பரந்தாமத்துக்கு கொண்டு போவேன். பரமாத்மாகிட்ட அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அந்த அம்மாவுக்கு பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் இங்கே ஒரு நர்ஸு, சமையலுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரை வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னா, இவங்க கிட்டத்தட்ட பெட் ரிடன் தான். ஸோ இந்த அம்மாவுடைய எல்லா வேலைகளும் இந்த கூட இருக்க நர்ஸ் தான் பண்ணியாகணும். அப்படின்னா இவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுடைய எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு நான் இப்படி சக்தி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். அதாவது பாபாட்ட கனெக்ட் பண்ணுறது, இந்த ஆத்மா சொந்தமாக எழுந்து நடக்கணும், அவங்க காரியங்களை அவங்களே பண்ணணும், அந்த அளவுக்கு சக்தி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு நர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சமையலுக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி வந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் நினச்சி நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், சக்தி வாங்கி கொடுத்துட்ருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த யோகா பண்ணும்போது ஒரு சேஞ்ச் என்னென்னா, நான் அந்த ஆத்மா கிட்ட பேசுகிறேன். அதாவது உடல்நிலை சரியில்லாத ஆத்மா கிட்டே நினைவில் பேசும்போது என்ன பேசுகிறேன்னா, ஏம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ஏன் இவ்வளோ போராடுறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ட்ராமா சூழ்நிலைப்படி பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் இவங்களை நம்பி இருக்கீங்க, இப்படி போராடுறதுக்கு பதிலாக நீங்கள் கிளம்பி போகக்கூடாதா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது? ஆனால் இது வரைக்கும் நான் எப்போவுமே பாபாவிட்ட தான் பேசுவேன், இந்த ஆத்மாகிட்ட பேச மாட்டேன். ஆத்மா கொண்டு போய் சாந்தி தாமதை வச்சுருவேன், அப்புறம் பாபாகிட்ட சக்தி வாங்கி கொடுக்குது, இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இப்படி இந்த ஆத்மாகிட்டே பேசுகிறேன். இப்படி போராடுறதுக்கு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா இனி ஒரு சரீரம் எடுத்து வருவீங்க. அந்த சரீரம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே ப்ரெஷரு, சுகர், இந்த மாதிரி எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது. 2036 வரைக்கும் தான் நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு பிகே ஃபேமிலியிலே பிறந்துட்டிங்கன்னா அவங்க சென்டருக்கெல்லாம் கூட்டி போவாங்க. அது உங்களுக்கும் உடல் ரீதியாக நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் பசங்களுக்கும் அந்த கமிட்மெண்ட், அம்மான்ற ஒரு கமிட்மெண்ட் முடியும். அவங்களும் அவங்க குடும்ப வேலைகளை பார்ப்பாங்க. இப்படின்னு நான் அமிர்த வேலையில் கனெக்ட் பண்ணேன். இது ஞாயிற்றுக்கிழமை அமிர்த வேலையில் ஒரு 6:30 மணி போல் அவங்க பொண்ணு அமெரிக்காவிலேருந்து எனக்கு கூப்பிட்றாங்க. அம்மாவுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், அவங்க எப்போவுமே அப்போலோ தான் கூப்பிட்டு போவாங்க. நான் சொன்னேன், அப்போலோலாம் கொண்டு போனீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா பில்லு போட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. இது தேவையான்னு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா பண்ணுங்கள், இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்கவுங்க பொருளாதார சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் எனக்கு ஹார்ட்டுக்கெல்லாம் பார்த்தோம். இந்த அம்மாவுக்கு ஒரு 7-7:30 போல் அட்டாக் வந்துடுச்சு. பாருங்களேன், இது என்னுடைய புரிதல். ஓகே, நான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தது, எங்கள் அம்மாவுக்கு பார்த்தது எல்லாம் வச்சு நான் ஒரு அனுபவத்தில் வந்திருக்கேன். என்னென்ன, யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் சனிக்கிழமை காலம்பரை நானே பார்த்தேன். அப்போ ஹையர் எண்டு 160 வந்தது. ஓகே, இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, அதே மாதிரி ஈவினிங் ஒரு 7-7:30 மணிக்கு போய் பார்க்கும்போது லோ ப்ரெஷர் 45 வந்துச்சு. அதாவது ஒரே நாளில் ஹை ப்ரெஷர் 160 வருது, அதே நாளில் ஈவினிங் லோ ப்ரெஷர் 45 வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் போகிறது அவ்வளோ நல்லது இல்லை. அப்படி வந்ததுன்னா பக்கத்துலேயே அட்டாக் வருது. இது எங்கள் அப்பாவுக்கும் இருந்தது. எங்கள் அப்பா அன்றைக்கி காலம்பரம் எழுந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு சுகர் நார்மலாக இருந்தது, ஆனால் ப்ரெஷர் இது மாதிரி 40-45 தான் இருந்தது. லோ ப்ரெஷர் டக்குன்னு ஹை ப்ரெஷராக கொண்டு வரது கஷ்டம். ஹை ப்ரெஷர் நீங்கள் குறைச்சிடலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேர்த்து குளிச்சிட்டாங்க இந்த அம்மா. உடனே இவங்க ட்ரிப்ளமுக்கு ரஷ் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரும்போது இறந்து தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னோட புரிதல் என்ன, இது டைமிங்கா இல்லை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம டிபேட்டபிள் தான். ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இவ்வளோ நாள் யோகா பண்ணதெல்லாம் பரமாத்மாவோட சக்தி வாங்கி கொடுக்குறது அப்படின்றது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேனே தவிர, இந்த ஆத்மா கிட்ட டிசிஷன் எடுத்துக்காங்க. அவன் நேரடியாக பேசும்போது அன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஈவினிங் அந்த லோ ப்ரெஷர் 45 வந்துன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிட்டே நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நான் என்ன பண்ணணும், நான் எங்கே போகணும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அது கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளை அப்படியே இருப்பாங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்க மாதிரி இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் கொஞ்சம் லேட்டாக தான் போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அன்றைக்கி இருந்தது. ஸோ எனக்கு அப்போ ஒரு சென்ஸ் வந்துடுச்சு. அதாவது இவங்க சீக்கிரம் கிளம்ப போகிறாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்பவும் வந்தது.
அமிர்தவேலை கனெக்ட் பண்ணதுக்கும் இது சம்பவம் நடந்தது ஒரு காயின்சிடென்ஸ்னு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி அவங்க கிளம்பிட்டேன், யோகா ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கலாம். எங்கள் அப்பாவுக்கும் அப்படியே நேராக பேசிட்டேன். அப்பாக்கிட்டே இது இப்போ பேசிட்டேன்னு சொல்கிறது வந்து நேரடியாக அப்பா நீ கிளம்பு அப்படிலாம் சொன்னதில்லை. நான் யோகாவில் சொல்கிறேன். எப்போவுமே நேரடியாக ஒரு ஆத்மாவை பார்த்துட்டு நீங்கள் இறக்குறதா தான் இறந்துருங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்படி நான் சொன்னதே கிடையாது. யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. நல்ல பழக்கமும் கிடையாது. எனக்கு அது உடன்பாடும் கிடையாது. எங்கள் அம்மாக்கிட்டையும் அப்படி தான். யோகா பண்ணும்போது அம்மா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற, கிளம்புறது வந்து கிளம்பிட்டேன், உடனே அன்றைக்கி கிளம்புறேன், இதெல்லாம் ஏற்கனவே நான் வீட்டில் சொல்லியிருக்கேன். அப்போது யோகா பண்ணும்போது இந்த மாதிரி உடல்நிலை ரொம்ப முடியாதவங்களுக்கு யோகா பண்ணும்போது பரமாத்மா கிட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் 14 வருஷமாக இதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இறைவன் வந்து ஒருத்தரோட கர்ம கணக்கில் இன்டர்ஃபியர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இறைவனோட சக்தி கொடுங்கன்னா கொடுத்தினே இருப்பார் அவர். அதனால தான் இவங்க நான் என்னோடய கால்குலேஷன் படி இந்த அம்மா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தவறி இருக்கணும். ஓகே, அப்படி 2023 அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா 24 வந்து ஜனவரியில் இருக்கிற லாஸ்ட்டு சண்டே கிளம்பிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிச்சதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த சக்தி வாங்கி கொடுத்து. இப்போ பாருங்களா, அவங்களுக்கே யோகா பண்ண தெரியும், அவங்க பொண்ணுக்கு யோகா பண்ண தெரியும். ஸோ இவ்வளோ பேர் யோகா பண்ணதுனாலையும் இவ்வளோ நாள் வந்துட்டாங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான புரிதல். ஓகேவா, சரியா? இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்காக யோகா பண்ணுறீங்கன்னா அப்புறமா அதோட சக்தி வாங்கி கொடுக்குறதுன்றது ஒரு கான்செப்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஆத்மா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கிளம்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அந்த ஆத்மாக்கிட்டே நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த யோகா பண்ணும்போது நான் இப்படி இந்த ஆத்மாக்கிட்டே பேசுறதுனால அந்த ஆத்மா கிளம்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் தாழ்மையாக நம்புகிறேன். இது ஒரு எபிசோட. இனி ஒரு எபிசோட் சொல்ல பாருங்கள். இனி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அந்த குழந்தை பிறப்பாலே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை. அந்த ஏற்கனவே இதுவும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பேரண்ட்ஸ் வந்து கருணை கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க இன்றைக்கும். அவங்க எங்கிட்ட யோகா பண்ண சொன்னாங்க, நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இறைவன்கிட்ட வந்து அந்த குழந்தைக்கு எது கரெக்டோ அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போது இவ்வளோ நாள் அந்த குழந்தைய வந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த குழந்தை இந்த உடலில் இருந்துகிட்டே கர்ம கணக்கை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் நான் வந்து இந்த அம்மாவுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு நான் எப்படி என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆக்சுவலாக இந்த குழந்தையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஓகேவா, அவங்க ஏதோ வெளியூரில் இருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது. வெறும் ஃபோனில் பேசிக்கிறது மட்டும்தான். அந்த குழந்தை ஆத்மாக்கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி உடல்நிலை கஷ்டப்பட்டுட்டு, ஏன்னா இவங்களுக்கு அந்த கப்புள்ஸ்க்கு வந்து இனி 2 குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க. அதாவது ஒரு 2 வயசுலையோ ஒரு 5 வயசுலையோ இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தையும் பார்த்துக்கிறது வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கும் போக முடியல. கணவர் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை ஓட்ட முடியும். இந்த குழந்தைக்காக ஒரு ஆள் வீட்டில் எப்போவுமே இருக்கணும் அப்படிலாம் இருக்குது. இப்போ தான் முதல் முறையாக அந்த குழந்தை ஆத்மாக்கிட்டையும் நான் பேசுகிறேன். இப்படி கஷ்டப்படுறதுக்கு போயிட்டு இனி ஒரு பிரிவு எடுத்துகிட்டு வந்து அது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது என்ன நடக்குதுன்றது நம்ம நாளடைவில் பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நான் யூடியூப்பில் சொல்லுவேன் இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு தகவல். இப்போது பிப்ரவரி மாதம் ஆச்சுல்ல, இந்த பிப்ரவரி மாதம் வந்தாவே இந்தியாவில் வந்து இந்த பட்ஜெட்டு இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த கிரெடிட் கார்டுக்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹெச்டிஎஃப்சி லோன் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு லோன் நான் கட்டிட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அது அவங்க கட்டலைன்னு போராடிட்டே இருந்தாங்க. அப்புறம் இடையில வந்து ஒருத்தர் வந்து சரி நீங்கள் கட்டிட்டீங்க, ஆனால் ஒரு 1000 ரூபா கொடுத்தா நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இப்படியே கொஞ்சம் போராட்டம் ஓடிட்டு இருந்தது. நேற்று வந்து 2 பேர் வந்திருந்தாங்க ஹெச்டிஎஃப்சியிலேருந்து. கேட்டால் நான் டெப்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் 2 பேருக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பாருங்கள் இவ்வளோ நாள் இந்த பஞ்சாயத்தில் தான் ஓடின்னு இருக்கு, நீங்கள் அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு லோன் நான் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, கரெக்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க, வெறும் ஒரு 30 ரூபாய்க்கு தாங்க பெண்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். இதெல்லாம் அன்றைக்கே சொன்னதான். நான் சொன்னேன், நீங்கள் அதை முடிச்சு கொடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி பேசுவோம் அப்படின்னு. நான் பேச்சுவாக்கில் என்ன சொன்னேன்னா, எனக்கு போன வருஷம் அட்டாக்கே வந்துச்சு, உங்கள் கூட போராட்டம் நடத்தி எனக்கு வந்தது இவ்வளோ தான், இதுதான் மிச்சம். இனிமேல் நான் எப்படி இதெல்லாம் கட்டுவேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு, நான் வந்து பெரிய ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்தவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்று நான் முடிக்கிறேன், உங்கள் கான்ஃபிடன்ஸ் வர வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஜம்போ லோனை முடிச்சு கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹெல்த் கிரவுண்ட்ஸை மையமாக வச்சு நான் வந்து அதை இந்த கிரெடிட் கார்டு லோனையும் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அதில் வந்து நிறைய வேவர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு
மொத்தமாகவே எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 முடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, இதெல்லாம் ஓரலாக தான் நான் சொல்கிறேன். அது நடக்கும்போது நடக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹெச்டிஎஃப்சின்ற ஒரு ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்கரை அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கூப்பிட்றது பதில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவர் தரணும் அவர் தரணும்னு சொல்லி இந்த டிஃபேமிங்கெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க, ஐசிஐசியும் பண்ணுறாங்க. 2 பேங்க்கும் இதில் நம்பர் 1 இந்த மாதிரி ஒருத்தருடைய இதை குறைக்கிறதுல. நேற்று வந்தவங்க இதை சொல்லியிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லிட்டேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் 10 வருஷம் முன்னாடி கட்டினதே க்ளோஸ் பண்ணல, நான் எப்படி உங்களை நம்பிக்கை கிரெடிட் கார்டுக்கெலாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து என் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்காக அதை முடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கான எஃபர்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இது தோணுதுன்னா, இப்போது ஹெச்டிஎஃப்சியும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளேயே பாக்கி எல்லா பேங்க்காரங்களும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படி தான் இவ்வளோ வருஷங்கள் அனுபவம் பார்த்துருக்கேன் நான். பார்ப்போம், ஒன்று முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷம் 2024 வந்து ஹெச்டிஎஃப்சியோட கணக்கு வழக்க முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான பைசா எங்கேருந்து வரும் தெரியாது, எல்லாம் நடக்குது. அதே மாதிரி இதுவும் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு தாழ்மையாக நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.